உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவ என்றாலே நன்மை செய்கள் என்று ஒரு காலத்தில் அடையாளம் பண்ணப்பட்ட அறிந்த இந்த உலகத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவர்களாகி நாம் மறந்து போன ஒரு காரியத்தில் ஒன்று நன்மை செய்வது. நன்மை செய்வது என்பது நம்முடைய வேதாகமத்தில் ஒரு பிரதான கடமை. வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்லும். யாரெல்லாம் இந்த உலகத்தில் உண்மையாகவே நன்மை செய்கிறார்களோ வாழ்க்கையில் மேன்மை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நன்மை செய்ய தக்கவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். யார் நன்மை செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுவோம். உனக்கு திராணி இருக்கும் போது நீ நன்மை செய்ய வேண்டும். ராஜாவுக்கு வேலை செய்கிறவர்கள், ராஜா கையில ஊதியம் வாங்குகிறவர்கள். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் என்ன செஞ்சாங்கன்னா, ராஜாவின் சட்டத்தை எதிர்த்து சட்டத்தை மீறி அவள் நன்மை செய்தது நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமுள்ள தேவ ஜனமே, புதிய ஏற்பாடுகளோட இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் விடுதலை செய்வதும் ஓய்வு நாளில் அற்புதங்கள் செய்வதும் கூடாத காரியம் என்று சொல்லி பரிசேயர் சதுசேயர்கள் இயேசுவை தடுத்து நிறுத்தின போது, அவர் சட்டத்தை மீறின நியாயப்பிரமாணங்களை மீறி அவர் இயேசு என்ன செய்தார்? நன்மை செய்தார். நீங்கள் நானும் நன்மை செய்வதற்கு சட்டத்தை மீற வேண்டும். சில நேரத்தில் குடும்பத்தில் சில நன்மை செய்வதற்கு சில சட்டங்கள் நம்ம குடும்பத்தில் போட்டு இருப்பாங்க. ஆனால் சட்டத்தை மீறி நன்மை செய்யும் போது நீங்களும் நானும் நம்முடைய குடும்பம் அது தலைக்கு புரியுமுள்ள தேவ ஜனமே. யோசேப்பு ஒரு பானபாத்திரக்கு நன்மை செய்கிறது நிமித்தமாக அவன் வாழ்க்கை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெறுகிறான். சிறைச்சாலையை மாற்றின நன்மை நீங்க நானும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாவத்துல, வியாதியில, கண்ணீரில, கஷ்டத்துல, வறுமையில, பல்வேறு விதமான சிறைச்சாலையில் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மீட்கக்கூடிய நன்மை செய்கிறாய் நீங்களும் நானும் போக வேண்டும். அப்படி நபர்களை சந்தித்து அந்த நன்மை சிறைச்சாலை விடுதலை தருகிற அளவுக்கு நீங்கள் நானும் கர்த்தரிடத்தில் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அநேக சிறைச்சாலைகளை மாற்றுகிற நன்மை செய்யும்படியாக இந்த நேரத்தில் உங்களை அழைக்கிறார் ஆண்டவர். மூன்றாவது நன்மை, வாழ்க்கையை கொடுத்த நன்மை. ஓசியா தன் வாழ்க்கையை ஒரு சோரமான ஸ்திரீயிடத்தில் மறுபடியும் தவறு செய்தாலும் வாழ்க்கையை கொடுக்கிறார். நீங்கள் நான் எப்பேற்பட்ட நன்மைகள் செய்ய முடியுமா? வேதத்தில் இந்த 3 விதமான நன்மைகள் நம்மளை அசைக்கிறதா இருக்கிறது, நம்ம வியப்படைய செய்கிறது. கிறிஸ்துவாகிய நீங்களும் நானும் நன்மை செய்வோம். நன்மை செய்து நம்ம குடும்பத்தில் மேன்மையை பெறுவோம். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில நான் இந்த காரியத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். மீண்டும் நன்மை செய்வோம். அழிந்து போகிற பொருளை கொண்டு சிலரையாவது ரட்சிக்கும்படி, அழிந்து போகிற பொருளை கொண்டு ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு இயேசுடைய அன்பை பேசினால் போதாது. நீங்கள் நானும் மற்றவர் செய்கிற நன்மைகள் மூலமாக இயேசு இந்த உலகத்தை கொண்டு போவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.